ஸ்க்ரீனு செலக்ட் பண்ணுறான்ல. வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां विदये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः. ॐ पूर्णमदं पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யாஞவல்க்ய உபனிஷத்தினுடைய 3வது மந்திரத்தை பூர்த்தி செய்வோம், சிந்திப்போம், தொடர்வோம். இதில் இந்த முதல் 2 மந்திரத்தில் சந்நியாச விதிகளை ஜனகராஜா கேட்குறாரு. அதுக்கான விவரங்களை சொல்லிவிட்டு சந்நியாசம் முறைப்படி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அப்புறம்தான் சந்நியாசம் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வேணால் சிரவண மனனம் பண்ணலாம். சந்நியாசம் கொடுக்க மாட்டாங்க, சிரவண மனனம் பண்ணிட்டு வரலாம். 7 வயசில் உபநயனம் போடுறது எதுக்கு? இறையும் தேடு, இறைவனையும் தேடு, காயத்ரி ஜபம் நீ பண்ணிக்கிட்டே வா. உனக்குள்ளே காமம் உள்ளே வரத்துக்குள்ளே காயத்ரி உள்ளே வரணும். காமம் உள்ளே வரத்துக்குள்ளே காயத்ரி உள்ளே வரணும்னு இந்த குழந்தைங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், இந்த குழந்தையாக இருக்கும்போது அதுங்களுக்கு போடுற விதை அது நல்ல ஆழத்தில் போய் உக்காந்துரும். சந்தர்ப்பம் பார்த்து முளைக்க ஆரம்பிச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் விதை போடுறேன்னா ஆல்ரெடி நிறைய விதையை போட்டு செடிங்கடியுமா இருக்கு, எல்லாம் களை எடுக்கணும் உங்களை. அதுக்கப்புறமா திருத்தி உழுது அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வேதாந்தம் அதையெல்லாம் ஊடுருவி போகும், அது வேறு விஷயம். சத்குருவாக இருந்தாங்கன்னா அவங்க வாக்கு எல்லாத்தையும் கடந்து உள்ளே அழைச்சிட்டு போகும். அதுதான் குரு பிரம்மனிஷ்டங்கிறது அவசியம். குருவுக்கு 2 விஷயந்தான். குரு சதா அத்வைத நிலையில் இருக்கணும், பிரம்மனிஷ்டியாக இருக்கணும். 2வது மேலே மேலே சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தால் ரெனிவல் ஆகிறது. நிதித்தியாசனம் தானே, அவங்க பிரம்மஸ்வரூபம் தான், அவசியம் இல்லை. ஆனால் இது ரெனிவல் பண்ணும்போது இந்த கேட்கக்கூடிய சிஷ்யர்களுடைய மனம் எவ்வளவு கல்மஷமாக இருந்தாலும் அதை ஊடுருவி இந்த குருவுடைய வாக் சக்தி தொலைச்சிட்டு போகும். நான் கூட தியானம் பண்ணாமல் எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது எனக்கு உக்காந்தாதான். எப்படி ஒரு நாளைக்கு வேல் பூஜை பண்ணலைன்னா எப்படி வேல் பூஜை மிக மூச்சு காற்று பிராண சக்தி மாதிரி வேத விசாரம் நம்மளுடைய வளர்ச்சியில், நம்ம சிகரத்தை நோக்கிய பயணத்தில் பல கோடி மைல்கள் நான் கடந்து போகிறதா எனக்கு தோணுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பும் சொல்கிறேன். உங்களுக்கும் போக போக புரியும். ஆச்சரியமான விஷயங்கள் பல நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இதோடைய சாரம் போக போக தான் உங்களுக்கு அமிர்தம் இறங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபில்டர் பண்ணி இந்த ஞானம் இல்லையா மெதுவாக தான் இறங்கும். ஆனால் சாஸ்வதமானது, நிரந்தரமானது. எத்தனை நாளைக்கு செய்யினா நிரந்தரம். எத்தனை கோடி ஜென்மா நீ எடுக்க போறியோ அத்தனை கோடி ஜென்மாவும் கூட இருந்து உன்னை வழி நடத்தும். அதுதான் இதை விட மேலான ஒரு செல்வமோ கிஃப்டோ வரமோ எதுவுமே இறைவன்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது. தன்னையே கொடுக்குறாரு இல்லையா, ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த பிரம்மச்சரியத்துலேருந்து அவன் நேரடியாக சந்நியாசத்துக்கு போகாமல் 19 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீ என்ன சிரவணம் கேட்கலாம், மனனம் கூட பண்ணலாம். மனனம் பண்ண முடியாது, பண்ணுறது வரைக்கும் பண்ணிக்கோ அப்படின்னு ஓரளவுக்கு இன்புட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேதமாக தான் இருக்கும். வேதாந்த பாராயணம் கூட சில உபநிஷத்துக்களை பாராயணம் பண்ண சொல்லி சில பார்ட்டை, இப்போ தைத்திரிய உபநிஷத்தில் அந்த வள்ளி இந்த வள்ளிலாம் இருக்குது, நிறைய வள்ளியில் இருக்குது. அந்த பிராமணன் இந்த பிராமணன் எல்லாத்துலேயும் அதில் ஒரு பாட்டை கொடுத்து ஒரு
ஷாக்காவுக்கு அந்த வழித்தோன்றலில் வரக்கூடியவங்க பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க. மீனிங் தெரியாது, விசாரம் இருக்காது, ஆனால் மந்திரம் தெரியும். அவங்க வாயை திறந்தாங்கன்னா ஸ்வரத்தோடு அவங்க ரொம்ப ரம்யமாக பாடுவாங்க. அதெல்லாம் எப்போன்னா இந்த பிரம்மச்சரியத்தில். அப்புறம் கிரகஸ்தம் உள்ள வரான், குரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. விருப்பப்படுறவங்க அங்கேயே தங்குவாங்க, பாக்கி பேர் கிரகஸ்தம் வந்துடுவாங்க. விருப்பப்படுறவங்க ரொம்ப ரேர் தான். அப்படி வந்தவங்க திருமணம் அடைந்து 25 ஆண்டுகள் இல்லறத்தில் நன்றாக வாழ்க்கையை நடத்தி அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தத்துக்கு போய் அப்புறம் சன்னியாசத்துக்கு வரணும். இதுதான் மெத்தடாலஜி. ஆனால் சப்போஸ் கோடியில் ஒருத்தவனுக்கு அந்த துறவு மனப்பான்மை, துறவு உணர்வு தானாக வெளிப்படும். எப்படி அகம் பிரம்மாஸ்மி உணர்வு ஏற்படும் சொல்கிறேன் இல்லையா, அதுபோல் துறவு மனப்பான்மை ஏற்படும். இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏகாந்தமாக நிஷ்டை விரும்புவாங்க. அதெல்லாம் யோக பிரஷ்டமானவங்க. யோக பிரஷ்டம்னா என்னது, அவங்க சித்தியாக போகிறாங்க, இன்றைக்கோ நாளைக்குன்னு இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி பிராரப்தம் முடிஞ்சிருக்கும், போய் சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் பூர்வ கர்மா, இந்த கர்மா, இந்த கர்மாவில் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு தடையாக இருந்திருக்கும், உள்ளே வர விடாமல் தடுத்துருக்கோம். உங்களால் நீங்கள் உள்ளே வந்தோடனே அதை உணர முடியுமே. உங்களை இது நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று தடுத்து வச்சுருந்ததுங்கிறத உங்களால் உணர முடியுதா இல்லையா? கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். இங்கே நடக்கிறது ஒன்று ஒன்று அதிசயம்தான். டக்கு டக்குன்னு கதை, ஒவ்வொரு கதவாக திறப்பான் இறைவன். அறிவு இருந்தால், புத்தி இருந்தால், ஞானம் இருந்தால், புண்ணியம் இருந்தால் அது உணர்வோம். டக்குன்னு ஒரு கதவை திறந்துட்டாரு, நான் இப்படி மாறிட்டேனே, ஒரு ஆச்சரியம். குரு வந்த பிற்பாடு துவஜன்னு சொல்கிறாங்களே, சத்தியங்கிறது உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒத்துக்குவீங்க, மறுக்க முடியாது. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி உணர்வு எப்போ வருமோ அதுபோல் துறவு உணர்வு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால தான் துறவு பற்றி அடியே நான் பேசுகிறதே இல்லை, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது தானாக வந்தால் தானாக நடந்துட்டு போட்டோம், அது தடுக்கலை. அதை குறைவாகவும் சொல்லலை, மிக உயர்மான ஆசிரமம். என்ன சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே சிரவண மனனம் போன ஜென்மாவில் முடிஞ்சுன்னா வெறும் நிதித்தியாசனம் தான், காத்திருக்கும் படலம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஒன்றும் கற்றுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே உக்காந்துருப்பாங்க, ஏகாந்தமாக உட்காந்துருப்பாங்க. சமாதியில் ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கு சொல்லணும். சமாதியில் இல்லறத்துலேயும் சமாதி நடக்குது. இல்லறத்தில் பாலுணர்வு கனநேர சமாதி, அதாவது மைத்துனம், ஆண் பெண் உறவு கனநேர சமாதி, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 ஹவரோ. அதே நிதித்தியாசனத்தில் சமாதி நிரந்தர பாலுணர்வு. வார்த்தை மிக முக்கியமான லைன் இது. உங்களுக்கு இதனுடைய மெய்ப்பொருளை அறிஞ்சிங்கன்னா ஒரு மேலான அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க. மைத்துனம் கனநேர சமாதி, பாலுறவு கனநேர பேரானந்தம். இல்லறத்தில் நடக்கிறது. மாதத்துக்கு 2 நாள், 1 நாள், அப்புறம் 2 மாதத்துக்கு 1 நாள், அப்புறம் 3 மாதத்துக்கு 1 நாள், அப்படியே வயசாக இந்த பயணத்தில் குரு வழி நடத்துவாங்க. வேண்டான்னு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் அது தவறு. புரியுதா உங்களுக்கு? மற்ற கட்டுப்பாடுகள்லாம் சொல்கிறவங்க இதையும் கரெக்டாக சொல்லுவாங்கள்ல. இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பாலுணர்வு கனநேர சமாதின்னு சொன்னால் சமாதி நிரந்தர பாலுணர்வு. புரியுதா? சமாதிங்கிற ஒரு புள்ளி அயோகிகள், அதனால தான் அதில் மூழ்கி போய்ட்றான். 24 மணி நேரம் அந்த உணர்வில் இருந்தால் எப்படி இருக்கும்? நாடி நரம்பெல்லாம் புத்துணர்ச்சி, உற்சாகம், உத்வேகம், ஆனந்தம், பரமானந்தம், நிரந்தரம். எப்படி இருக்கும்? வெயிலில் அலைஞ்சிட்டு வரீங்க, ஒரு கிளாஸு பலரசமோ எல்லோ லஸ்ஸியோ, உங்களுக்கு எந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்குமோ அதை கொடுக்குறாங்க, அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்பாடா, வெயிலுக்கு அதுக்கும் உக்காந்தோடனே கொடுக்குறாங்க ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சது. எப்படி பருகுவீங்க? பேச்சே இருக்காது 5 செகண்ட் 10 செகண்டுக்கு. அது நிரந்தரமான எப்படி இருக்கும்? அதுதான் யோகிகள் அனுபவிக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? லயமாயிடுறாங்க. இதில் நிதித்தியாசனத்தில் குறைபாடுகள் இருக்குது. ஒரு 4 குறைபாடு இருக்குது.
அதாவது நிதி சமாதிக்கு போக விடாமல் தடுக்கிறது. லிங்க் வர்றதுனால அப்படியே சொல்லிடுறேன். ஒன்று வந்து லயம், தியானம் பண்ணுவேன், தூங்கிடுவேன், அது பேர் லயம்னு பேர். ஒன்று மறந்துடுவேன், எங்கே இருக்கிறேன்னு தெரியும், அப்படியே தூங்கிடுவேன். உட்காந்து தூங்குவேன், படுத்து தூங்குவேன். சொல்கிறாங்களா ஆடியோ போட்டு கேட்டால் சூப்பராக தூங்குறேன்னு, அது மாதிரி. ஒன்று லயம், இன்னொன்று விக்ஷேபம். விக்ஷேபம் தீராத ஏதாவது ஒரு ஆசை ஒன்றை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவு காட்டலாம், சொல்லித்தரேன், சூட்சமாக இருக்கு. சந்தர்ப்பம் இன்னும் வரல, வரும்போது. விக்ஷேபம் தீராத ஆசை என்ன பண்ணும், உங்களை அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே, உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே, உங்களை வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் ஒரு ட்ரபிள் இருக்கும். ரெண்டாவது பாயிண்டா. மூணாவது கஷாயம்னு சொல்லுவாங்க. கஷாயம்னா ஒன்றும் இல்லை, அப்படியே பேன்னு இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் சிஸ்டம். கிளாஸுக்கு லேட்டாக வரும், எங்கே போனாலும் லேட்டாக வரும், மதன்னு இருக்கும், எருமை மாடு மாதிரியே இருக்கும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அது பேசாமல் போகும் வரும். அது மாதிரி மைண்டே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சில பேர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ஜி நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜி வருவேன் அப்படின்வாங்க. நல்ல சத்குருக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப மக்கா இருக்கலாம், நீங்கள் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களை தாழ்த்திக்கலாம், நம்ம ஒன்றுத்துக்கும் ஆகாதவன் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் குரு ஒரு நாளும் அப்படி பார்க்க மாட்டாங்க, சும்மா கிண்டல் பண்ணுவாங்களே தவிர ஒரு நாளும் அந்த மாதிரி வேறுபாடே பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது வந்து உட்காந்துருன்னு சொல்லுவாங்க, உனக்கு வரப்போ வரட்டுண்டா, வாடா உட்காந்துரு, இங்கே வந்து சன்னதியில் வந்து கொடு, குரு சாநித்தியத்தில் இரு, பார்வையில் அவர் பார்வையில் இரு, அதுவே போதும், அதுவே பெரிய வரம். அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. பேசும்போது கிண்டல் பண்ணுவாங்க. அவனை எதாவது கிண்டல் பண்ணால் அவன் கரெக்டாக வருவானான்னு பார்த்து, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்க, என்னை எவனாலும் மாற்ற முடியாது. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றை மாதிரி எவ்வளோ குருவை நான் கடந்து வந்திருக்கேன். நேராக போய் கடைசி பெஞ்சு, எப்போ பார்த்தாலும் கடைசி பெஞ்சு தான். முன்னாடி உட்காந்தா பார்வையில் பட்டுருவோம், விழிப்பு நிலையில் இருக்கணும், முன்னாடி தூங்க முடியாது, சாய்வாக இருக்க முடியாது, இப்படி உட்கார முடியாது, அப்படி உட்கார முடியாது. அதனால் எப்பயுமே மாப்பிள்ளை பெஞ்சு. இவங்களையெல்லாம் கடந்து தானே அவங்கள பார்க்க போகிறோம். அவர் பார்க்கவே மாட்டார், பார்த்தாலும் சரி பார்க்கணும் சரி, அப்பா கண்ணில் பார்வையிலே படாமல் இருக்கணும். எவ்வளோ ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கான் ஏங்க, ஒரு காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பேன், செமினார்ஸ் எத்தனை செமினார்ஸ் பசங்களை பார்த்துருப்பேன். அதனால் அப்படி நினச்சிக்காதீங்க, போட்டோம். இப்போ சமாதியில் இருக்கக்கூடிய முதல் தடை லயம், ரெண்டாவது தடை தீராத ஒரு, அது பேர் விக்ஷேபம்னு பேர். விக்ஷேபம் லயம், விக்ஷேபம். மூணாவது கஷாயம்னு பேர். கஷாயம்னா ஸ்டன்னாகி இருக்கும், அப்படியே ஸ்லோவாக இருக்கும். இதான் மத எரும மாடு. நாலாவது ரசாஸ்வாதம்னு சொல்லுவாங்க. ரசாஸ்வாதம்னா ஒரு மாதிரி சுகமாக இருக்கும், அது சுகமே அது கடந்து வரணும்னு சொல்லுது. அதை நான் சந்தர்ப்பம் வரும்போது விளக்குறேன். இது 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. ஒரு 4 தடைகள் இருக்குது சமாதிக்கு போகிறதுக்கு. இப்போ சமாதிக்கு போயிட்டா பிரம்மானந்தம். மைத்துனம் சம்சாரிக்கு மைத்துனம் கனநேர சமாதி, சமாதி முமுட்சுவுக்கு நிரந்தர மைத்துனம். புரியுதா? இந்த மைத்துனங்கிறது ஆனந்தம்னு வச்சுக்க, பேரின்பம்னு வச்சுங்க. அது புரியுதா? மைத்துனம்னா ஆண் பெண் சேர்க்க, அதை பாலுணர்வுன்னு தமிழில் சொல்கிறாங்க. இது ஒரு அரிய விஷயம். இதை தான் ஞானிகள் என்ன பண்ணுறான், நிரந்தரமான இந்த நிரந்தரம். முதல்ல எல்லா ஞானிகளும் இந்த துக்கம், குழப்பம், பயம், பதட்டம், நெகட்டிவ்ஸ்லாம் ஒழிச்சு கட்டணும் தான் எல்லா ஞானிகளும் நினைப்பான். தான் நினைக்கிறது மட்டும் இல்லை, தனக்காக மட்டும் இல்லை, இந்த லோகத்தை தான் அவனை சிந்திக்க வைக்கும். ஞானியாக இருக்கிறவன் தனக்காக எப்பயுமே எதுவுமே சிந்திக்க முடியாது, சிந்திக்க மாட்டான். 2 விஷயம், சிந்திக்கவும் மாட்டான், சிந்திக்க முடியாது. அவன் யார் மேலேயாவது உள்ள பார்வையில், அவங்க பார்வையில் படும்போது அது அவனை தூண்டும். அவர்கள் மேலே உள்ள கருணையினால் இவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். புரியுதா? அப்புறம் அவன் தபஸ் பண்ணுவான், அப்புறம் அவன் சன்னியாசம் வரைக்கும் போவான். ஞானியாக இருந்தால் கூட. ஞானியாக இருக்கிறவனுக்கு அது இருக்காது. புரியுதா? சிந்திக்கணுங்கிற அவசியம் இருக்காது.
கருணையினால் தூண்டப்பட்டு செய்கிறதுனால அது ஈஸ்வர சங்கல்பமாக மாறிடும். ஈஸ்வர சங்கல்பம் தான் அவன் பார்வையில் அதை பட வைக்கும். அது மாதிரி நிகழ்ச்சிகள் அடியே நேரடியாக அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இப்போ பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தம், 25 வருஷம் வனப்பிரஸ்தம். இந்த வனப்பிரசத்தில் மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் ரிஹர்சல் பண்ணி நிதிசியாசனம் போகலாம், சன்னியாசம் எடுக்காமலே ஆக முடியும். இதை நான் செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆச்சா, இப்போ குருக்கிட்ட போய் கேட்கணும். குரு ஒத்துக்குவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, ரெண்டுமே இருக்கு. எல்லாம் அவங்க நிறைய 108 காரணங்களையெல்லாம் அலசி காரியங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் முதல்ல சிஷ்யனாக ஏற்றுக்குவாங்க. சிஷ்யனாகவே முதல்ல ஏற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட நல்லா பரீட்சைன்னு வந்தது ஒரு இடத்துல. அவனை நல்லா டெஸ்ட் பண்ணணும்னு வந்தது. அந்த மந்திரம்லாம் கடந்துட்டோம்ல, நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்க்கணும், இல்லைன்னா குடைச்சல் கொடுப்பான் வந்து, மற்றவங்களையும் இங்கே எடுத்து விட்ருவான். அதில் வெள்ளை ட்ரெஸ்லேயே அவனை பார்த்து அவனுக்கு என்ன பண்ணிடலாம், வெள்ளை ட்ரெஸ்லேயே அவனை வீட்டுக்கு போயிட்டு வாப்பா தம்பி, போய் ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கு பணம் தரேன், ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் குரு ஒத்துக்கிட்டாங்கன்னா, சன்னியாசத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, இந்த 3 ஹோமத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கு தான் என்ன ஹோமம் சொன்னிச்சு, ஆக்னேயம், திரிதா, பிரஜாபத்தியம், இதில் ஏதாவது ஒன்று செய்யணும்னா வழக்கம். இப்போ தீட்சை கொடுத்தாச்சு. அப்போ அவர் வந்து 3 முறை மோட்ச மந்திரத்தை சொல்லணும். முக்தி மந்திரம் இருக்குது, ஓங்காரம் தான் மோட்ச மந்திரம். சொல்லிவிட்டு அந்த 3 வேதத்தையும் கையில் வாங்கிக்கணும் குருக்கிட்டேருந்து. அது ஒரு சாரமாக வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு புக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் ப்ரைமரியில் பிகினராக 3 வேதத்தினுடைய சாரத்தை, இதான் பிராக்யான் பிரம்மம், அது மாதிரி மகா வாக்கியம் அடங்கிய ஏதாவது சில விஷயங்களை சொல்ல, வேதம் தத் பிரம்மம், வேதமே பிரம்மம், வேதமே சப்த பிரம்மம், நாத பிரம்மம் எல்லாம் ஆகி தது உபாசித்தவ்யம், அதை அவன் தொடர்ந்து இந்த வேதத்தைன்னா சர்வக்கிய நிலைக்கு முதல்ல வரணும். போதுமா? நம்ம சர்வக்கிய நிலைன்னு ஒன்று சொன்னோம்ல, இந்த 3 வேதத்தையும் நான் இப்போ 4 வேதமாக இருக்குது. 4 வேதத்தில் 108 உபநிஷத்து இருக்குது. 108 உபநிஷத்துன்னு சொல்ல ஞாபகம் வருது. ஒரு 10 வார்த்தை கொடுக்குறேன், எழுதிங்க. டக்குன்னு வர நல்ல இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டுன்னா டக்குன்னு எழுதணும், 1 by 1 எழுதணும். ஒரு பேஜில் 10 வார்த்தை தான் இருக்கணும். இந்த அடிச்சுப்பிட்டு நசுக்கிக்கிட்டு இது கணக்கு எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. ஃபோன் நம்பர் டைரியில் எழுதுவான் பாருங்கள், எங்கெங்கேயோ எழுதி வச்சுருப்பான், அட்டையில், இதில், டேபிளில். நேற்று சொன்னேன் இல்லையா, கரும்பை கொடுத்தா குழந்தையும் சாப்பிட முடியாது, வயசானவங்களும் சாப்பிட முடியாது, இளைஞர்களாக தான் சாப்பிட முடியும். அதனால் அதை வந்து ஜூஸ் பண்ணி கேப்சூலாக கொடுக்கணும்னு சொன்னேன்ல. 11,000 மந்திரத்தை 10 வார்த்தைகளை இப்போ சொல்ல போகிறேன், எழுதிங்க. இதில் மற்ற ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் மறைச்சி வேற ஒரு வார்த்தையை, யாருக்கும் புரியாத வார்த்தையாக இருக்கட்டும்னு நினச்சி அதை மறைக்கிறான். இங்கேருந்து எடுத்தோன்னு தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சிடக்கூடாது, வேதத்துலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி அதே வார்த்தையை வெவ்வேறு வார்த்தையாக சொல்லுவாங்க. ஒரே அர்த்தம் தான் வெவ்வேறு வார்த்தையாக சொல்லுவாங்க. அடியன் சிம்பிளிசிட்டியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையே மக்களுக்கு, அதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன், பாமரனுக்கும் புரியணும், மிடில் கிளாஸுக்கும் புரியணும், ஹை கிளாஸுக்கும் புரியணும், ஆளினாலாக இருக்கணும், அமிர்தமாக இருக்கணும். அதனால் முதல் வார்த்தை 10 வார்த்தை தான், 11,000 மந்திரத்தை 10 வார்த்தைகளை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 10 வார்த்தை உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சிச்சுன்னா முக்தி நிச்சயம், சித்தி நிச்சயம், ரெண்டுத்தையும் சொல்கிறேன். முக்தியும் நிச்சயம், சித்தியும் நிச்சயம். பக்தி ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. பக்தி ஏற்கனவே நீங்கள் வரமாக வாங்கிட்டீங்க. அந்த பக்தி காமியமாக இருந்தாலும் அதை நம்ம நிஷ்காமியமாக மாற்றிடலாம், ஞானம் மாற்றிடும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எல்லாருக்கும் எளிமையான சொந்த கருத்து ஒன்றும் இல்லை. இருக்கிற 11,000 மந்திரத்தை அனலைஸ் பண்ணினா சாரம் இந்த 10 தான் நிற்குது.
அதுக்கு முன்னாடி 5 சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி 3 சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இதை நம்ம ரிவர்ஸில் போகிறோம். இப்போது முதல்ல 11,000 மந்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் 1100 மந்திரமாக மாற்றி, அப்புறம் 1100 வாக்கியமாக மாற்றி, அப்புறம் 1000 வார்த்தையாக மாற்றி, அப்புறம் 100 வார்த்தையாக மாற்றி, அப்புறம் 10 வார்த்தையாக மாற்றி, அப்புறம் 5, 3, 1 அப்படி சொன்னோம். அது எத்தனை படிக்கட்டு வருது? 11,000 மந்திரம் ஒரு ரவுண்டு அகண்ட பார்வை பார்த்தாச்சு, முடிக்க போகிறோம். அது அடுத்தது 1000 மகா வாக்கியத்தை இன்னும் பேசலை, அது மனனத்தில் பேசணும். 1000 மகா வாக்கியமும் இந்த 1000 வார்த்தையும் இப்போ மனனத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் 100 வார்த்தை, 10%, 1000லேருந்து 100, அதுலேருந்து 10 வார்த்தை. அந்த 10 வார்த்தை தான் இப்போ சொல்கிறேன். அதான் முதல் வார்த்தை பிரம்மம். பிரம்மங்கிற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 20-30 வார்த்தை வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று போட்டு உங்களை குழப்பலாம். அது வேண்டாம், அது வேண்டாம். சிம்பிளி ரொம்ப எளிமையாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கணும், எல்லாருக்கும் எளிமையாக இருக்கும். இதானே இது எனக்கு தெரியும்னு அவங்க சொல்லணும். வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தின வார்த்தையாக இருக்கணும்னு ரொம்ப எளிமைப்படுத்தின வார்த்தையை தான் சொல்கிறேன். முதல் வார்த்தை பிரம்மம், ரெண்டாவது வார்த்தை ஜீவ, மூணாவது வார்த்தை சிருஷ்டி. 1 by 1 எழுதணும், ஒரு பேஜில் 10 வார்த்தை தான் இருக்கணும். சிருஷ்டி. நாலாவது வார்த்தை அக்ஞானம். நாலாவது வார்த்தை அக்ஞானம். இந்த 4 வார்த்தை இருக்கா, இது ஒரு கேட்டகரி. இது ஒரு கேட்டகரியா? அதுலேயே 2வது 5வது வார்த்தை குரு. ஞானம். அத்வைத்தம். பிரம்மனிஷ்ட. பிரம்மனிஷ்ட. இது 4 வார்த்தை ஒரு குரூப்பு. அதே தான், மொத்தம் 10 வார்த்தையில் முதல் 4 வார்த்தை பிரம்மம், ஜீவ, சிருஷ்டி, அக்ஞானம். ரெண்டாவது 4 வார்த்தை குரு, ஞானம், அத்வைத்தம், பிரம்மனிஷ்ட. 4 ஆச்சு, 8 ஆச்சா? 9வது வார்த்தை ஆனந்தம். 10வது வார்த்தை பரோபகார்த்தம். இந்த வார்த்தை 10 நீங்கள் மெமரி பண்ண டக்கு டக்குன்னு சொல்லணும். நாளைக்கு வந்தோடனே குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்கிற மாதிரி, பூர்ணமத பூர்ணமிதன்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தையை டெய்லி நீங்கள் சொல்லி பார்க்கணும், பார்க்காமலே சொல்லணும். ஈஸி தான், ஒன்றும் இல்லை. முதல்ல பிரம்மம், அப்புறம் ஜீவன், அப்புறம் சிருஷ்டி, அப்புறம் அக்ஞானம். இதான உலகம். அப்புறம் குரு வராங்க. குரு வந்த பிற்பாடு ஞானமானோடனே அத்வைதம் புரியுது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் அத்வைதம். பிரம்மம் பற்றி உங்களுக்கு சொல்லணுமா? தெரியும். ஜீவனை பற்றி உங்களுக்கு சொல்லணுமா? தெரியும். அக்ஞானம் பற்றி உங்களுக்கு சொல்லணுமா? எல்லாமே உங்களுக்கு. அக்ஞானம் என்னது? அறியாமைனால நீ துக்கப்படுற, குழப்பப்படுற, அது அந்த அக்ஞானம். அடுத்தது என்னது? 4 சொல்லட்டோமா? 4 சொல்லட்டோமா? ஜெகத் சிருஷ்டி. சிருஷ்டி என்னது? இந்த படைப்பு நீங்கள் பார்க்குற ஜெகத்து, புறப்பொருள். புறப்பொருள் எல்லாமே சிருஷ்டி. அடுத்தது என்னது? 5வது குரு வராங்க. குரு வந்தோடனே ஞானம் வருது. ஞானம் வந்தால் நீங்கள் அத்வைத நிலை புரிஞ்சிடுச்சு. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் அத்வைத நிலை. அத்வைதம்னா என்னது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு அர்த்தம். புரியுதா? ஞானம்னா என்ன அர்த்தம்? அதுலேயே முக்தி அடங்குது. இதுக்குள்ளே சப் வேரியேஷன் போடுவேன். குரு, ஞானம், அத்வைதம், பிரம்மனிஷ்டை. அப்புறம் நீங்கள் ஒன்றில் நிற்பீங்க. அங்கே நின்று செயல்படுறது தான் நீங்கள் லெஜண்டரி வாழ்க்கை. பிரம்மஸ்வரூபத்தில் வாழ்க்கை நடத்துறது பிரம்மனிஷ்டையா. அடுத்தது ஆனந்த நிலை. 9வது நிலை ஆனந்தம். 10வது நிலை உனக்கும் இந்த இறைவனுக்கும் குருவுக்கும் பரோபகார்த்தம். நீ செய்கிற புண்ணியம், திருப்பணி, குரு சேவா, தான தர்மம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். பரோபகார்த்தம் இதம் சரீரம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாருமே ஒரு நிமித்தமாக தான் இங்கே கீழே இறக்கி விட்ருக்காங்கன்னு சொன்னல. அது எந்த வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஆனால் பொதுவான விஷயம் என்னென்னா இந்த உடம்பு எடுத்ததே அந்த வேலைக்கு தான். இப்போ யார் யாருக்கு எந்த உடம்பு கொடுத்துருக்காரோ, பரோபகார்த்தம் இதம் ஷரீரம், இந்த சரீரம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே. எதுக்காக அந்த பரோபகார்த்தத்தை அதில் சேர்த்தேன்னு சொன்னால், அப்போ தான் சுவாமியினுடைய ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் பூரணமாக இருக்கும். இந்த 9 இந்த 1 தான் நிற்குது, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் குரு வாக்கியம், மிக 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 நீங்கள் உள்வாங்க வேண்டிய வாக்கியம். ஒரு அவுட்லைன் கொடுத்தா தான் சரிப்படும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இன்றைக்கி உபதேசம் ஆணிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் என் கையில் கிடையாதுங்க, உங்களுக்கே தெரியும். நான் எப்படி ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் அப்படி ஃபைட்ஃபுல்லாக இருங்க. ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். கஷ்டமே பட வேண்டாம். நான் என்ன கஷ்டப்பட்டேன்? வேதம் கற்றுக்கிறதுக்கு ஒரு அணுவளவு கூட கஷ்டப்படல. ஆனால் இந்த வேதம் கற்றுக்கிறதுக்கு தலைக்கீழே நிற்கணும், பகீரத பிரயத்தனம் பண்ணணும், உள்ளேயே நுழைய முடியாது. நான் அன்றைக்கே சொன்னேன், கோடியில் ஒருத்தவன் தான் கேட்குறான், கோடியில் ஒருத்தவன் தான் சொல்கிறான். இதில் ஒன்றும் சும்மா சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது இதெல்லாம். அதனால் அவங்க சொல்கிற வாக்கெல்லாம் பராவாக்கு தான். நாளைக்கு நிலமரம் எப்படியோ இந்த 10 வார்த்தை நீங்கள் ஒருத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் கூட இப்படியே சொல்லிக் கொடுக்கலாம். முதல்ல எதை பிரம்மம்னா என்னன்னு கேளுங்க. ஒருத்தவனும் ஒன்றும் தெரியாது, பேரை சொல்லுவான், சாமி பேரை சொல்லுவான், ராமன் கிருஷ்ணன் முருகன் அப்படி ஏதாவது ஒரு பேரை தான் சொல்லுவான். எதுக்காக அவங்க அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்களுக்கு நிமித்தம் பொருட்டு தான் அவங்கவுங்க இங்கே ஒவ்வொரு ஏரியாவில் உட்காந்துருக்காங்க கோயில் சன்னதி கொண்டு. புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் அதிகமான கோவில், அதுவும் சாதாரண கோவில், கருங்கல் கோவில், 1000 வருஷங்கள் இருக்கிற மாதிரி. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த தமிழ்நாட்டில் பரவிட்டோன்ட்டு. ஏன்னா நெகட்டிவாக பறக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான், பாசிட்டிவாக பரப்புறதுக்கு இறைவன் தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்ட்டு 1000 வருஷங்கள் நல்லா பிரகாசிக்கட்டும்னு கருங்கல்லில் கட்டி வச்சுருக்கார். பிரம்மத்தினுடைய கருணை தான். சவுத்து வந்து பூரணமாக ஆன்மீகம், அதே பக்தி இங்கே தான் பிறந்தேன்னு அதுவும் சொல்லிடுச்சு. எழுதியிருக்கிறது வியாசருங்க. வியாசர் மகாவிஷ்ணு. வியாசர் சும்மா இல்லை, மகாவிஷ்ணு அவதார். எப்படி சங்கரர் பரமேஸ்வருடைய அவதாரமோ, சனத்குமார் முருகனுடைய அவதாரமோ, எல்லாருமே வேதத்தில் புகுந்து விளையாடி இருக்காங்க. அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க. நாமெல்லாம் கூட ஒரு காலத்தில் யாருக்கோ சிஷ்யர், முருகனுக்கு தான் சிஷ்யர்களாக இருந்திருக்கும். அதான் தொடருது. இப்போ நாம் வந்து கற்றுக்கிறதுக்காக இங்கே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் இந்த என்னுடைய வார்த்தையை தொட்டவர்கள் இல்லை ஈடுபடுறீங்க இல்லையா, கண்ணை திறக்கணும், 10 பேர் கண்ணை திறந்து விடுங்கன்னு அடியன் மன்றாடி பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன். என்னுடைய சிஷ்யர்கள் திருவடி தொட்டு கேட்குறேன். பத்து பேர் கண்ணை திறந்து விடுங்க. இதோட பரவகாத்தம் எதுவுமே இல்லை, இதோட பிளஸ்ஸிங் எதுவுமே இல்லை. வந்த வேலை என்ன, எல்லா சித்திகளும் உங்களை பின்னாடி தேடி வரும். பரம்பொருள் உங்கள் மேலே பூ போடுவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா வஞ்சிக்கப்பட்ட இனம் இது. இன்னும் அதுகளுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது, அதனால் வெளிப்படுத்துகிறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வெளிப்படுத்துவேன், போகிற வரைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். புரிகிறவனுங்க புரியட்டும். விழிச்சுக்குங்க, தூங்காதீங்க. தூங்கினதெல்லாம் போதும். இறைவனோட பயணத்தை தொடருங்க. அது அந்த சன்னதியில் எல்லாத்துலேயும் இறைவனை கலங்க. ஒரு ஸ்பூனு இறைவன் முதல்ல பார்த்தீங்களா. இப்போ 10 வார்த்தையில் முதல் வார்த்தையே பிரம்மன் தான் வருது. என்ன பிளானு கிடையாது, எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் இன்றைக்கி வந்தது எழுதுனது தான். நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்துருங்க, வரும் விஷயங்கள்லாம் வரும். பிரபஞ்சத்தில் இருந்து உங்களை நோக்கி உயர்வான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். பல நாள் நான் வெக்ஸ் ஆகியிருப்பேன், நல்ல உபதேசங்கள் வரலை அப்படின்னு சொன்னால், அட என்னடா விசாரம் இல்லாத ஒரு கிளாஸு அப்படி தான் தோணும். ஆனால் இருக்கிற மந்திரத்தை அது எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும், பாஷ்யக்காரர் எப்படி போட்டு வறுத்து எடுத்திருந்தாலும் சிஷ்யர்களா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறபடி சொல்லிவிடுவேன். ஆனால் மனநத்தில் அதெல்லாம் இருக்காது, கவலைப்படாதுங்க. ட்ரை பொசிஷன்லாம் நீங்கள் கடந்துட்டீங்க. ஆனால் 2000 ஆடியோ சின்சியராக கேட்கணும். அது கேட்காம டக்குன்னு ஷார்ட்கட்டுக்கு வந்துட்டோம், ஷார்ட்கட் போகிறாங்க அதுக்கு போயிடலாம் அங்கே நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. அது இது இருக்கட்டும், இது ஒரு பக்கம் போகட்டும். இதை விடாமல் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே வாங்க, அதை பிடிங்க.
அந்த 2000 ஆடியோவை பிடிங்க, சிரவணத்துக்கான அகண்ட பார்வையை பிடிங்க. உங்களுக்கு ஒரு அணுவளவு கூட சந்தேகம் இல்லாமல் பயணம் தொடரும். அதனால் இங்கே இந்த மந்திரங்களை சந்நியாசம் தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் நான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல 3 முறை சொல்ல வேதமே எனக்கு இனிமேல் பிரம்மம்னு சர்வைக்கிய நிலையை தொடறாங்க. சர்வைக்கிய நிலையை தொடறதுக்கான மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்க குரு. சொல்லுவாங்க, அப்பப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. வீட்டில் இவன் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக 3 வேதங்க. வேதம்னா வேதாந்தம் தான், வேதம் கிடையாது. வேதம்னா என்னது? 3 வேதத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தம். 3 வேதத்தில் 1180 சாக்கா இருக்குன்னா 1180 உபநிஷத் அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஓலைச்சுவடியாக இருக்கும். இல்லைன்னா லீடர் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனை விட்டு சொல்லித்தர எல்லாம் பாராயணம் தான். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபுல் உபநிஷத்தையும் மெமரி பண்ணணும். A+B² A² 2A சொன்னல மார்க் வரும்னே, அதே மாதிரி நீ எல்லாத்தையும் அர்த்தம் புரியுதோ புரியலையோ என்ன ஆனால் நீ சொல்லி தான் அவனு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வாய்ப்பெலாம் இல்லை. உங்களுக்கு டிஜிட்டல் வந்துடுச்சு, வீட்டுக்கே வந்துடுச்சு. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் படுத்துக்கிட்டு கூட கேட்கலாம், பள்ளிக்கொண்ட பெருமான் மாதிரி. அப்புறம் தூங்கிட்டேன்னு சொல்லலாம். இப்போ ஏவம் ஏவ ஏத்தது பகவன் நதி, இதுதான்ப்பா ஜனகரை பகவன்கிறார். யாஞவல்ய குரு சிஷ்யனை பகவன் இது வை யாஞவல்யக்க ஜனகருக்கு சன்னியாச விதிகளை சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அடுத்து அத்திரி வராரு. அத்திரி மகரிஷி. அத்திரின்னா இந்த 3 இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணவர், கடந்தவர். ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தை கடந்தவர். தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணத்தை கடந்தவர். தமசோமா ஜோதிர்கமிய, அசத்தோமா சத்கமிய, மிருத்யோமா அமிர்தம் கமிய அப்படின்னு 3 இருக்குல்ல, அதை கடந்தவர். இந்த 3 என்ன இருக்கு? எல்லாத்தையும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் 3 எல்லாத்தையும் கடந்து 4வது நிலைக்கு போனவர். அதனால் அத்ரி. அத்த ஹேனம் அத்ரிஹி பப்ரச்ச யாஞவல்யக்கரே கேட்டார். அயஞோபவீத்தி கதம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த 3 முறை சொன்னோன்னே யஞோபவீத்தம் சித்துவா சிக்காம் சித்துவா, சிக்காவையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க, மொட்டை போட்டுருவாங்க. யஞோபவீத்தத்தையும் கலட்டி நீரில் விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சந்தேகம் ஒரு கேள்வி வருது. இப்போ ஷிகாவும் உபநயனம் தானே ஒரு பிராமணனுக்கு லட்சணம். பிராமணன்னா பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவர், தேடியவர், தேடிக்கொண்டிருப்பவர், தேடியவர். 3 முக்காலத்துக்கும் அவருங்க பொருந்தது. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, குரு வந்துட்டாங்கன்னு சொன்னல, துவஜ் 2வது பிறவி. அது வரைக்கும் எல்லாருமே சூத்திரர்கள் தான். பிரம்மஞானம் ஸ்டார்ட் பண்ண உடனேயே குரு தீட்சை கொடுத்து உங்களை பிராமணனாக்குகிறார். அதுக்கப்புறம் அவன் பிராமணன். இப்போ பிராமணனுக்கு கடமைகள் இருக்குது. இப்போ சிஷ்யர்கள்லாம் சிரவண மனனம் இருக்குது தான் கடமைகள். குரு சேவா இருக்குது. சிரவணம் பண்ணுறதும் மனனம் பண்ணணும், குரு சேவா பண்ணுறது உங்கள் கடமைகள். புரியுதா? அப்படி பார்த்தா இவர் கேட்குறார், அத்திரி யாஞவல்யக்கரை கேட்குற அயஞோபவீத்தியும் கதம் பிராமணன் இது. பிராமணன் யஞோபவீத்தம் இல்லாமல் ஷிக்கா இல்லாமல் எப்படி இருப்பான்? அது முக்கியமாக யஞோபவீத்தம். ஷிக்கா இல்லாமல் கூட இப்போ இருக்காங்க, யஞோபவீத்தம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. யஞோபவீத்தம்னா உபநயனம். இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் ஒரு நாடி போகிறது. அதில் ஒரு நடுவில் ஒரு கிரந்தி இருக்குது, முடிச்சு இருக்குது. அதுக்குள்ளே பிரம்மம் இருக்குது. பிரம்ம முடிச்சுன்னு பேர். அது ஹிருதயம், நம்ம உடம்பு குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்மமான அந்த நாடி அந்த ரிஷிகள் பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது அவசியம், இந்த பிரம்ம முடிச்சு இந்த உடம்புல இவனுக்கு தொட்டுக்கிட்டே இருக்கணும், ஞாபகத்திலே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக இந்த உபநிஷத்து தான் அந்த பூநூல். நூலையும் ஞாபகம் வச்சுங்க. நூல்னா சாஸ்திரம் இல்லையா? உபநிஷத்து சாஸ்திரம் தானே. சாஸ்திரம்னா உங்களை ஆட்சி செய்வது, உங்களை வழிநடத்துவது. சாசன்கரணா, பிரசாசன், சிறந்த ஆட்சி செய்தல்.
சாசனம், என் கட்டளையே சாசனம். இப்போ புரியுமா? வேதாந்திகள் எப்படிலாம் கிளாஸ் எடுக்கக்கூடாதோ அப்படிலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸ்வரன் என்னை காப்பாற்றிட்டோம், என்னை திட்டாமல் இருந்துட்டா ஈஸ்வரோ ரட்சிதாக. எல்லாம் நம்மளை தெரியும் அவருக்கு. இந்த இந்த கிளைமேட்டுக்கு இப்படி தான் பாடம் நடத்தணும். இந்த கிளைமேட்னா என்னது? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இந்த மான்ஸ்டர் என்னது? மான்சரா? இல்லை இல்லை, இந்த சீதோசனத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. மான்சூன் இல்லை, அது ஹிந்தி. இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது. கிளைமேட்டுக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, அருமையான வேர்டு. மான்சூன்ங்கிறது ஹிந்தி வேர்டு. வெதர் இன்னொரு வேர்டு. சரி, நான் இது முடிச்சுட்டு ஞாபகம் வருதா பார்க்குறேன். இப்போ என்னன்னா டியூஆர்இன்னு முடியும். டியூஆர்இன்னு முடியும். MONR மான்சர். கரெக்ட், மாய்ச்சர். சீதோசனம்னா ஈரப்பதம்னா என்னது? ஈரம் உஷ்ணம். அதான் போங்க. சீத உஷ்ணம்னா என்னது? சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா வெப்பம், ஈரப்பதம் தனியாக. சரி, மாய்ச்சரா? சரி, MOIN ஈரப்பதம். சரி, எல்லாம் கிளைமேட் அதிலலாம் வருது. சரி, ஏதோ ஒரு அர்த்தத்தை எடுத்துங்க. இந்த சூழ்நிலைக்கு இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும். இந்த இந்த வொக்கபுலரி இருக்கிறவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை கண்ணில் பட்டுதுன்னா அதையெல்லாம் மைண்டில் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எப்படி வேதாந்த பாடல்கள் தெரியாமல் உள்ளே போய் உக்காந்துச்சு, ஒன்று கூட படித்தது இல்லைல்ல, 2 லைன் தான் இருக்கும். அதுபோல் இந்த வார்த்தைகள் போயிடும். இப்போது இந்த எப்படியா பிராமணன் நூல் இல்லாமல் இருப்பானா? இப்போ பதில் சொல்கிறார் குரு. சஹோ வாச்ச யாஞவல் இதம் பிரணவமேவ அஷ்ய. இனிமேல் அவனுக்கு ஓங்காரம் தான் உபநயனம். வெளியில் நீ உபநயனம் பார்த்து அதாவது யஜ்ஞோபவீதத்தை நீ பார்த்து நான் பிராமணன், நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது சும்மா இல்லை, அகம் பிரம்மாஸ்மி உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன். கையில் கங்கணம் கட்டியிருக்கீங்கன்னா கங்கணம் எனக்கு எது கட்டுறோம்? நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். நீ விரதத்தில் இருக்கங்க. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த உபநயனம். அதுக்கு தான் அது போடுறது. தன்னை நினைவுபடுத்தணும். நம்மளுடைய அந்த மெஜஸ்டிக் என்றைக்குமே விடக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரைடு அல்ல, உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் கம்பீரமாக நிற்கிறீங்கன்னா அது இந்த உலகத்துக்கு நன்மை ஏற்படுதுன்னு அர்த்தம். உங்கள் தொழிலில், உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் கம்பீரமாக நிற்கிறீங்கன்னா அந்த கம்பெனி வளரும், நீங்கள் வளருவீங்க, சமுதாயம் வளரும், நாடு வளரும். அது அது வந்து அகங்காரமோ ப்ரைடோ இல்லை, அது வந்து மெஜஸ்டிக். அவ்வளோதான் வார்த்தை. அதுபோல் இந்த நான் பிராமணன், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல என்னவாகும்? ஸ்ரீயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வர நிலைக்கு கொண்டு போகும். எதை நினைக்கிறையோ அதை ஆகிற. ஆனால் உன்னை நினைக்க விடாது. இங்கே வேதம் நினைக்க வச்சிடும். குரு பதிச்சிருவார், உள்ளே பதிச்சிருவார். உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் கொண்டு போய் தத்துவமசின்னு உன்னை உட்கார வச்சுருவார். உனக்கு நல்லா தெளிவாக புரியும். குருவே சொல்லிட்டாங்க, இனிமேல் யாரா எனக்கு சொல்லணும்னு தோணும். யார் குரு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேன். ஈசன் குரு மூலியமாக உங்களுக்கு டச் பண்ணுறாரு. அதான் விஷயம். உங்கள் நன்றி உணர்வுலாம் முருகனுக்கு தான் போய் சார். புரியுதா? அதுக்கு பதில் என்ன பிரணவமேவ அஸ்ய தத்யோ தத்து யஜ்ஞோபவீத்தம். இனிமேல் அவனுக்கு ஓங்காரந்தான் யஜ்ஞோபவீத்தம். ஓங்காரந்தான் ஆத்மா. ஓங்காரந்தான் கடவுள். ஓங்காரந்தான் உபனிஷத். 2 வார்த்தையும் சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது? பிரணவமேவ அஸ்ய யஜ்ஞோபவீத்தம் ஆத்மா. இதுவே ஆத்மா. இப்போ ஓங்காரம் தான் பிரம்மம். ஓங்காரம் ஏகாட்சரம் பிரம்மம். மகா வாக்கியம் சொல்லியிருக்கோமா? மனநம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது மகா வாக்கியம்னு நான் சொல்லுவேன்.
அது 100, 150, 200, 300 வரைக்கும் சொல்லுவேன். எவ்வளோ இருக்கோ அது எதையும் விட போகிறதில்ல. அலசி ஆராய போகிறோம். எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க நீங்கள் உபநிஷத்தில். சந்தேகம் இல்லாத மனநமாக இருக்கணும். இங்கேயே உங்களுக்கு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி அனுப்பணும். வீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க, கேட்குறதும் பார்க்குறதும் ஏமாத்துறீங்க. நேரத்தை நீங்கள் 8 மணி நேரம் கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ஏகாந்தம் அரிய பொக்கிஷம். உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் உட்காந்து பாருங்கள். ஒரு 3 ஆண்டுகள் உட்காந்து பாருங்கள். ஏகாந்தம் வாழ்நாளில் வெளியிலே வர மாட்டீங்க. இப்போ ஆஃபீஸில் எப்படி மேலே ரூமில் உட்காந்துருக்கோம், வெளில வர மாட்டுறாங்கல்ல. ரூமில் இருக்கிறவங்க, அந்த லெவலில் இருக்கிறவங்க, ஜிஓ லெவலில் இருக்கிறவங்க. என்ன காரணம்? உள்ளே இருந்தால் தான் அவங்க மகத்தான வேலையை செய்ய முடியும். வெளியில் வந்தால் டைவர்ட் ஆகிடுவான். ஆனால் வெளியில் வரமாட்டாங்க. எப்பயுமே உள்ளே போனால் தான் லெஜெண்டரி ஒர்க் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. வெளியில் ஒன்றுமே இல்லை. வெளியில் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பொருட்கள் தான் இருக்குது. வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் தான் இருக்குது. அதனால் பிரணவமேவாசிய யஜ்ஞோபவித்தம் ஏ ஆத்மா, அதுவே ஆத்மா. ஆத்மாங்கிற வார்த்தை பிரம்மத்தை குறிக்கிறது. ஜீவனையும் குறிக்கும், பரமனையும் குறிக்கும். பிரம்ம சத்தியம் ஜெகத்மித்யா ஜீவ பிரம்மைவ ஜீவ நாபரக. பிரம்மைவ ஜீவ நாபரக. பிரம்மந்தான் ஜீவம், வேறு எதுவும் இல்லை. இதுதான் மொத்த 108 உபநிஷத்தும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு. உபதேசம்னா தத்துவமசி, நீ அவரை ஒன்றுங்கிறது. இப்போ பிராஷ்சாத்மா பிராஷ் யாச்சம் யாம் விதிகி. இதான்ப்பா நீ இந்த பிரணவத்தை, இந்த உபனிஷத்தை ஆத்மாவாக நினச்சி குடிக்கணும், சாப்பிடணும். குடிக்கணும், சாப்பிடணும் என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையே இதுதான். உள்ளே போகிறது இது 2 தான். தாகமும் பசியும் என்னான்னு கேட்டால் சிரவணமும் மனனமும் தான். அது ஓங்காரம். அச்சா அதவ பரிவிரார் விவரண வாசா. இப்போ அவனுக்கு ஆடைகள் விவரணம், வர்ணம் கிடையாது. இப்போ காவின்னு சொல்கிறோம் இல்லையா, மெரூன். அந்த காலத்தில் விவரணம். அந்த காஷாயம்னு ஒரு மரம் இருக்குது. அதனுடைய பட்டைகளை கட் பண்ணி எடுத்துன்னு வெந்நீரில் கொதிக்க வச்சு இந்த வெள்ளை துணியாக அதில் நினைப்பாங்க. நினச்சா அதில் ஏறிடும். அந்த மரப்பட்டையினுடைய அந்த ப்ரௌன் கலர் இதில் ஏறிடும். ஏறுனா அதுக்கப்புறம் அது போகவே போகாது அந்த வெள்ளை. புரியுதா? அது வெறும் விவரணம்னு பேர். வர்ணம் இல்லாதது. எந்த வர்ணத்துலையும் சேர்க்க முடியாது. முண்டோ மட்டும் அடிச்சுக்கணும். அபரிகிரக எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன், அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு வாங்க. அந்த வைர நெக்லஸு, வைர செயின், மோதிரம், கல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுங்க. நான் எங்கேயாவது போகிறப்ப பசிச்சதுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கே சாப்பாடு கிடைக்கும்ண்ணா? இதாங்க பெரிய ஆச்சரியம். சில 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 இந்த மாதிரி சன்னியாச நோக்கத்தில், உண்மையான சன்னியாச நோக்கத்தில் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அவங்க இவங்க பேச்சா அவர் கேட்க மாட்டார், கிளம்பிடுவார். அவர் வீட்டை விட்டு வெளியில் போனதுலேருந்து அவர் முக்தி ஆகிற வரைக்கும் ஈசனே ரட்சித்தம், ஈஸ்வர ரட்சித்தம்னு சொல்லுவோம் இல்லையா? கடவுளே அவனுக்கு பஸ் சார்ஜு, சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, தங்குற இடம் எல்லாம் கொடுப்பார். மிராக்கலாக இருக்கும். கூட பயணித்தா தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? எல்லாம் அனுமானம் தான். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் காதுக்கு வரும். சன்னியாசம் எடுக்கிறவனுக்கு தான் வரணும், எனக்கு வருது இதெல்லாம். எனக்கு ஆனால் சம்சாரி, அக்மார் சம்சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அடிக்கடி. என்னாச்சு? அப்பரிக்கிரகணும் எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சுருக்கதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் இப்போ யூஸ் பண்ணிக்கல, எல்லாத்தையும் கொண்டு லாக்கரில் வச்சுட்டு போகிறேன். சப்போஸ் எனக்கு மூடு மாறிச்சுன்னா நான் மறுபடியும் வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சுச்சி, சுத்தமாக இருக்கணும். அத்ரோஹி, அத்ரோஹின்னா என்னது? கபடம் இருக்கக்கூடாது. பக்ஷமானம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். எதுக்கு தெரியுமில்ல? இப்போ நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயக்கப்படுறீங்கல்ல, முத நமஸ்காரம் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை இருந்திருக்கும்ல.
இவர் யாரோ என்னென்ன அக்கிரமம் பண்ணாரோ இவர் காலில் போய் தலையெழுத்து விழ வேண்டியதாக இருக்குது. பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கார், உபதேசம்லாம் பண்ணுறாரு அப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல. முதல்ல பண்ணும்போது நினச்சிருப்பீங்க. அப்புறம் வேதம் உள்ளே போன பிற்பாடு நெகட்டிவ் போயிடும். இப்போ நெகட்டிவ் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எதுக்கு வந்துச்சு, அகங்காரத்தை விடுறது தான் அது அர்த்தம்னு சொன்னோம். ரெண்டாவது உங்களுக்கு பலன் என்ன, துரியம் போகுது, சித்தானது துரியம் தானாகவே ஏறும்னு வேதம் சொல்லியிருக்கு. நமஸ்காரம் பண்ண உன்னுடைய சைத்தன்யம் துரியத்துக்கு ஏறுதுன்னு சொல்லியாச்சு. ஏன் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னா, அது அப்போ தான் அகங்காரத்தை விடுவேன். உனக்கு சாப்பாடு நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்ப, எல்லாத்தையும் விட்டு போயிட்ட, திட்டுவான் அவனை, பிச்சை போகிறேன். ஏன்னா உடம்பு நல்லா தானே இருக்கு, ஆள் நல்லா ஃபேர் அண்ட் லவ்லியாக இருக்கிற, உனக்கு என்ன கேடு, வேலைக்கு போனானே அப்படிலாம் சில பேர் அறிவுஜீவிகள். இவர் பெரிய இவர் நாளைக்கு இவருக்கு அதே நிலமை வரும். நல்லா புரிஞ்சுங்க, யார் யார் என்னென்ன பண்ணுங்களோ எவர் ஆக்ஷன் ஆஸ் அன் ஆப்போசிட் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன். அதை புரிஞ்சுங்க. நீங்கள் யாரையும் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, ஏதோ தமிழர்களுக்கு கை வந்த கலை. எல்லாரையும் கிண்டல் பண்ணியே பழக்கம் பண்ணியிருக்கான். சும்மாவே கிண்டல் பண்ணுவான், எல்லாரையும் கிண்டல் பண்ணுவான், யாரையும் விட மாட்டானுங்க. அது வயசுக்கு வராதுல்ல, அது எப்போ வரும், 50 வயசு 80 வயசாக தான் அப்படி தான் இருக்கான், வந்த வேலையை விட்டு. இப்போ என்னாச்சு, சுச்சி அத்ரோகி பக்ஷமானோன்னா அகங்காரத்தை விடுறதுக்கு நீ பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். பிரம்ம பூயாய பவதி, இப்படி தான் நீ பிரம்மத்தை அடையத்துக்கான வழி. பிரம்ம பூயாய, பிரம்மத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி. ஏச பந்தாக, இதுதான் பரிவிராஜகானா, பரிவிராஜகம் பண்ணக்கூடியவங்களுக்கு இதுதான் வழி. அதாவது சந்நியாசம் எடுத்து நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஊரில் தங்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா நிறைய ஞானம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, மொழி இருக்குது, சாப்பாடு, ட்ரெஸ் மெத்தடாலஜிலாம் இருக்குது, நதிகள், குளியல், புதிய புதிய இடம். வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் இனிமேல்? இப்போ நமக்கே ஒரு பைக்கு கொடுத்தா என்ன, அப்படியே ஒரு ஹாப்பி ஜர்னி, லாங் ஜர்னி, லாங் ஜர்னி இமயமலை வரைக்கும். ஒருத்தர் சைக்கிளே போகிறாருங்க 6-7 வருஷமாக. அது மாதிரி பரிவிராஜக்கான புதிய புதிய இடம், புதிய புதிய கல்ச்சர், புதிய புதிய சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஞானம் வளருமா வளராதா? பரிவிராஜகானா இதுதான் மெத்தடாலஜி. இப்போ வேறு விதத்தில் சில பேர் இந்த மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. வீராத்வானி, சிலர் வீர காரியங்களை செய்வாங்க, வெட்டிக்கிறது, அந்த மாதிரி காரியம், ஹட்யோகம். வீராத்வானி, வீரகதி, டக்குன்னு மரணம், தானே டக்குன்னு ஆகத்தி பண்ணிவிடுவாங்க தன்னையே. அப்புறம் சில பேர் அனாசக்கே, சாப்பிடாமல் பட்னியாக இருந்து வடக்கு நோக்கினான், வடக்கை பார்த்து உட்காருறது. இமயமலையில் சுவாமி இருக்காங்கல்ல, வடக்கில் தானே இருக்குது இமயமலை, வடக்கை பார்த்து உட்காந்துருது. எந்த ஊரில் இருக்கானோ அங்கேயே உட்காந்து சாப்பிடாம வடக்கு நோக்கி உட்காந்துருது. அதான் அனாசக்கை, சாப்பிடாம பட்னியாக விரதத்திலே போயிடுவார். வாப்பா பிரவேசம், சில பேர் ஜலசமாதி, நீரில் போய் உட்காந்து தியானம் பண்ணி அப்படியே போயிடும் உயிர். உடனே போகணுன்னு நினைப்பாங்க சில பேர், உடனே மோட்சம், அவங்களே முடிவு எடுத்துக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும். சில பேரை காப்பாற்றுவாங்க, சில பேரை பிராரப்தம், அதை பல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம், அனாவசியம். அது நம்ம முயற்சி பண்ண போகிறதில்ல. ஆப்பா பிரவேசம், அதான் ஜலசமாதிக்குள்ளே போகிறது, ஜலத்துக்குள்ளே போகிறது. அக்னி பிரவேசம், சில பேர் அக்னியை உருவாக்கி அதுக்குள்ளே போகிறது. மகா பிரஸ்தானம், சில பேர் வடக்கு நோக்கிய பயணம், திரும்ப மாட்டேன் நான் போகிறேன் பரம்பொருளை நோக்கி அப்படின்னு போகிறது. உக்காந்தது ஒரு பக்கம், பிரஸ்தானம் ஒரு பக்கம், மகா பிரஸ்தானம்னு பேர். ஏஷ பந்தா பிராமண ஹானுவித்தேஜனி, அனுஷ்டானம் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி பிராமணர்களுக்கு. அதாவது இந்த சந்நியாசம் பிராமணர்களுக்கு ஈஸியாக. பாக்கி பேருக்கெல்லாம் ஒருத்தன் வீரகதி அடைகிறான், ஒருத்தன் அக்னி பிரவேசம் பண்ணுறான், ஒருத்தன் ஆப்ப பிரவேசம் பண்ணுறான், ஒருத்தன் வடக்கு நோக்கி பயணிக்கிறான், ஒருத்தன் பட்னியாக கிடக்கிறான். பிராமணர்களுக்கு இதுதான் மெத்தடாலஜி.
சாதுக்களுக்காக இருக்கிறவங்களுக்கு இதுதான் மெத்தடாலஜி, அனுஷ்டானம் தான் மெத்தடாலஜி. சந்நியாசி பிரம்ம வித், முதல்ல பிரம்மத்தை பற்றி அவன் சந்நியாசி அறிய வேண்டும், பிரம்ம வித்தாகணும். பிரம்மத்தை பற்றி இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, பெரிய வரம் தானே, குரு கிருப்பை தெரியுதா? குரு கிருப்பைனால தானே 2000 ஆடியோ லைவாக உட்காந்து கேட்டீங்க. நீங்கள் இருந்ததுனால தான் அடியேன் பேசினேன். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஈஸ்வர கிருப்பானால நான் பேசினேன், குரு கிருப்பானால நீங்கள் கேட்டீங்க. உண்மை தானே? மறுக்க முடியுமா? மறுக்கந்தான் சொல்லுங்கள். சும்மா எனக்காக அவன் உங்களுக்காகலாம் அப்படி சொல்லக்கூடாது. சத்தியத்தை உண்மையை உறக்க சொல்லு. குரு கிருப்பான் இருக்கிறதுனால தான் டெய்லி கிளாஸ் நடக்குது. ஈஸ்வர கிருப்பானால கிளாஸ் நடக்குது, குரு கிருப்பானால நீங்கள் வந்து சிரவணம் பண்ணுறீங்க. இப்போ இல்லைன்னா குரு இல்லை என்ன பண்ணுவீங்க? இல்லை குருவே நீ இந்த 2000 ஆடியோ கேளுன்னு எத்தனை பேர்ட்ட சொல்கிறான் கேட்குறானா? இதெல்லாம் ஒரு வரம் தான், இதெல்லாம் பெரிய வரம். அப்போ உங்கள் புண்ணியந்தான், வேறு ஒன்றும் ஈக்குவல் பண்ணவே முடியாது. உங்கள் புண்ணியம் இது வரைக்கும் உங்களை நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் புண்ணியாத்மான்னு சொல்லக்கூடியது வேதம். ஏன்னா வேதத்துக்கு வந்தால் தான் நீ அதை கேட்க முடியும். வெளியில் இருக்கிற போது இதை கேட்க முடியாது. நீ புண்ணியாத்மான்னு உனக்கு யார் சொல்லுவா? யார் சொல்லு? எவனும் சொல்ல மாட்டான். எல்லோரும் திட்டத்துக்கு தான் இருக்கான். எல்லாம் நெகட்டிவாக தான் பேசுவான். நீ விளங்க மாட்டே, நீ அப்படி பண்ண மாட்டே, நீ இப்படி பண்ண மாட்டே, எல்லா நெகட்டிவும் சொல்லுவான். அதெல்லாம் அவனுக்கு உள்ளது. அவர் நம்மளை பார்த்து அவர் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கார். இப்போ எல்லாம் மூக்கில் வரல வச்சு பார்க்குறான். நீ எங்கே இருந்தேன், எங்கேயோ போயிட்டானே. யாருக்குள்ளே என்ன, உனக்கு என்ன, உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே. நீ ஏன் அவனுக்கு மார்க் போடுற? அறிவே இல்லாதவங்களாம் மார்க் போடுறாங்க. அதெல்லாம் என்னால் தாங்க முடியல. அந்த காலகட்டங்களில் அடியன் இறங்கி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சர்வீஸில் இருக்குன்னு பாருங்கள், சிந்தனை மாற்றி ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்கள், இதுதான் ட்ராக்குனுங்கிறத பிடிக்கணுன்ட்டு. அப்போ எவ்வளவு நண்டு சுண்டு நார்த்தக்காலாம் அட்வைஸ் பண்ணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படிங்க இருக்கும்? அதான் அடியன் கடந்து வந்திருக்கேன். பேசாமல் இருப்பேன், சிரிப்பேன், உள்ள சிரிப்பு இருக்கும். நண்டு சுண்டு நார்த்தங்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா ஒரு நாளைக்கு உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்குவேன். என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி சந்நியாசத்தில் பூரணமான பிரம்மஞானம் இருக்கணும். சன்னியாசத்துக்குள்ளே போகிறதுக்கு அதான் சொல்லுது, சன்னியாசி பிரம்மவித்து. இப்போ நீங்களாம் பிரம்மவித்துன்னு சொன்னா இல்லையா? யார் யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க? ரமேஷ் பாபு ஃபுல்லாக இருக்கார், ஐயப்பா இருக்கான், வேறு யார்? பாக்கி இருந்தவங்கெல்லாம் பாதி பேர் வெளியில் இருக்காங்க. நீங்கள் 2000 ஆடியோவை உண்மையாக பொய் சொல்லாமல் குரு சாட்சியாக, பிரம்ம சாட்சியாக, உங்கள் ஆத்ம சாட்சியாக 2000 ஆடியோ நான் சின்சியராக கேட்டேன்ஜி. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்டேன்னேன், அப்படியே தூங்கிட்டேன். அந்த ஆடியோ கணக்கில் வருமா வராதானே? வராது. அது மாதிரி நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி 2000 ஆடியோவில் 1700 ஆடியோ அப்படி தான் கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுங்கள், ஜி அப்டேட் பண்ணியாச்சு ஜி, பண்ணிகிட்ருக்கோம் ஜி, பண்ணியாச்சு ஜி, இன்னும் 100 200 ஆடியோ இருக்குது ஜி அப்படின்னு நீங்கள் வந்து என்றைக்கு என்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் உண்டு. இப்போ இங்கே 2 பேர் லைவாக இருக்கீங்க. என்ன 2 பேரை நான் நேரடியாகவே அங்கீகரிச்சிருக்கேன். ஏற்கனவே இருந்தவங்க வெளியில் இருந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் கையிலே அந்த முடிவை விடுறேன், நான் ஜட்ஜி பண்ணலை. உங்கள் மனசாட்சிக்கு நான் 2000 ஆடியோ கேட்டுட்டேங்கின்னு என்றைக்கு சொல்கிறீங்களோ வந்து சொன்னீங்கன்னா என் வாயால் உங்களை அங்கீகரிக்கிறேன். இல்லை நீங்களே அங்கீகரிச்சிங்க, தப்பு இல்லை. இவங்க எத்தனை வந்திருக்காங்க? டே 1லேருந்து வந்திருக்காங்களா? நான் அந்த கதையெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்குறது 2000 ஆடியோ கேட்டாங்களா, அப்டேட் பண்ணிட்டாங்களா? ஆணில் 2 பெண்ணில் 1 வீணா. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஒரு ஃபாலோவே பண்ண முடியல பாருங்கள். நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ நம்ம பண்ணுறோம், நம்ம அப்படியே பெரிய அதெல்லாம் அப்படி இப்படிங்கிறோம், ஃபாலோ பண்ண முடியல பாருங்கள். நீங்கள் இந்த ஆடியோஸை கேட்குறாங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணவங்களாம் யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஃபாலோ பண்ண முடியல பாருங்கள். அதான் குரு இல்லைன்னா அதான் ப்ராப்ளம்.
குரு இல்லைன்னு சொன்னால் இதுதான் ப்ராப்ளம். அங்கங்கே பிரேக் ஆகி என்ன ஆகிடும், அனுஷ்டானம் போயிடும். அதனால் இந்த பெண்ணினத்துக்கே பெருமை சேர்க்குற விஷயந்தான். வீணா 1800 ஆடியோவும் கேட்டிருக்காங்க, பாராட்டுறேன். அதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும், நான் சொல்ல தேவையில்லை. இவங்கெல்லாம் வந்து கிளாஸே எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆடியோ கேளுங்க, கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமாக அது மாதிரிலாம் மிரள வேண்டாம். ஒரு ஆடியோ கேளுங்க, அதில் ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ உங்களை நிச்சயமாக உயிரத்தோடும். அந்த வார்த்தையை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க, நீங்கள் குரு. அப்படி தான் இந்த சமுதாயத்தில் இந்த பிரம்மஞானத்தை பரப்ப முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் பூர்ணமாகிடுவீங்க. முக்தி சித்தி அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். இந்த பயணம் வந்து ஒரு மேன்மையான பயணமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கன்னா மனனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுங்க. நான் சொல்லக்கூடாது அதை, இல்லைன்னா அதை விட்டுருவீங்க. மனனம் முக்கியமான ரோல் பண்ணுதுங்க. சிரவணத்தை விட மனனம் மேலானது, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிரவணத்தை விட மனனம் மேலானது, மனனத்தை விட நிதித்தியாசனம் மேலானது, நிதித்தியாசனத்தை விட பிரம்மனிஷ்டைங்கிற சமாதி மேலானது, பிரம்மஸ்வரூபம். இந்த ரிஷிகள் பாரம்பரியத்தில் கார்கின்னு ஒரு மைத்ராயினி அவங்கெல்லாம் வராங்க. அதில் நம்ம வீணாவை சேர்த்துக்கோம். வேதகால பெண்கள், கலியுக பெண்கள், வேதம் படித்த உபநிஷத்து அத்தியனம் பண்ணின, சிரவணம் பண்ணின, லைவாக சிரவணம் பண்ணின, முன்வரிசையில் உட்காந்து சிரவணம் பண்ணின. பேர் என்ன? வீணா, கலைவா, இன்னொன்று வேதா. எல்லாம் வந்து சேர்றதுலாம் பாரு. அது சரஸ்வதி நட்சத்திரம், அது சிவா. எல்லாம் வந்து சேர்றவங்களாம் பாருங்கள். நீங்களே சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க மைண்டில். இதாங்க வாழ்க்கை, இதுதான் வேதம், இதுதாங்க ஞானம். ஞானம் என்ன பேப்பரில் இருக்கிறது, அதை எழுதி வச்சு அதை படிக்கிறது, அதை மெமரி பண்ணுறதா? அதெல்லாம் ஞானம். இதுதான் ஞானம். இதுதான் என்னது லைவ். கார்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இவங்க ஈக்குவலாக கேட்க சொல்லுங்களேன், யாரையாவது பார்க்கும். எல்லாருக்கும் கதை 24 மணி நேரம் இருக்குல்ல, கேட்க சொல்ல வேண்டியது தானே. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியல, அவ்வளோ பெரிய சாதனையாக இது, முடிக்க முடியாத சாதனையா? ஈஸ்வரனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கேட்டிங்கன்னா முடிக்க முடியும். நம்ம தூங்கிகிட்டே இருக்கோம் சோத்தமிக்கு மாதிரி. மெதுவாக பார்த்துக்கலாம், பண்ணலாம். பீரியாரிட்டி தெரியல, செயலறிவு வரலை இன்னும். ஒரு வார்த்தை சொன்னால் செயலறிவாக படணும். அந்த வார்த்தையை இறைவன் அடியனுக்கு அது ஆசீர்வதிக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லாம் சரிப்படுவீங்க. ஒரு வார்த்தை சொன்னால் அவன் டைரெக்டாக செயலறிவுக்கு போயிடணும். சரி, நான் பேசாமல் பேசிகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு உட்காந்துருக்கேன். டைம் வந்தால் சொல்லுங்கள். இப்போ என்னாச்சு, அவங்களுக்கான முறைகள்லாம் சொல்லி பிரம்ம வித்தாகணும். அதான் சர்வஜன் ஆகணும். முதல் டார்கெட் உங்களுக்கு என்ன? சர்வஜன். ஏவம் ஏச பகவந்தி, இங்கேயும் பகவான் இத்தி, இவரையும் பகவான் சொல்கிறார் சிஷியனை. இது வரைக்கும் இருக்கட்டும். 5 மந்திரம். அஞ்சாவது மந்திரம் பெரிய மந்திரம் தான், 4 மந்திரத்துக்கு சமம். 4வது மந்திரம் 2 மந்திரத்துக்கு, 4 2 6 2 8, 8 மந்திரம் பார்த்துருக்க மாதிரி அர்த்தம். ஆனால் 3 4 5 தான் பார்த்துருவோம். புரியுதா? அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
கருவாய் உயிராய் கதியாய்